ரகுராமையா வீட்டுல இருந்து வந்து என் மில்ல வாங்குறீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நான் ரொம்ப ஆசைப்பட்டு கட்டின ரைஸ் மில்லுமா அது. இப்ப திடீர்னு ஒரு பணம் நெருக்கடி, அதான் விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டேன். உங்களை மாதிரி ஒருத்தவங்களுக்கு என் மில்ல கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் உங்க மில்ல வாங்குறதுல ரொம்ப சந்தோஷங்க. பேங்க்ல லோன் கேட்டுட்டு இருக்கோம். பேங்க் ஆபீசரும் என் ஹஸ்பண்ட் சிவராமன் மேல சொத்து பத்திரம் இருந்தா உடனே லோன் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, எப்படியும் அவர் பேர்ல வீடு நிலமுன்னு இருக்கும் இல்லையா. நீங்க உடனே ஏற்பாடு பண்ண வேண்டிய வேலையை பாருங்க. ஏன்னா இன்னும் 2 பேரு என் மில்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கும் உடனே பணம் தேவைப்படுது. அதனால யாரு பணத்தை உடனே கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் என் மில்ல கொடுக்கலான்னு இருக்கேன். என் மில்ல நடத்துற ஒவ்வொரு நாளும் 2 லட்ச ரூபாய் லாஸ் ஆகுது. அதையும் நான் பார்க்கணும்ல. அதெல்லாம் ஒன்றும் லேட் ஆகுது சார். கண்டிப்பா லோன் சாங்ஷன் ஆயிடும். நீங்க வேற யாருக்கும் கொடுக்க வேணாங்க, இவங்களே வாங்கிக்குவாங்க. நான் அவங்கள நம்புறேன் இல்லைங்க. சீக்கிரமா பணத்தை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாங்க. நீங்க யாருக்கும் அதுக்கு முன்னாடி கொடுத்துறாதீங்க. நாங்க உங்க மில்ல ரெஜிஸ்டர் பண்ற வரைக்கும் உங்களுக்கு ஆகுற லாஸ் கூட நாங்களே ஏத்துக்கிறோம். வியாழக்கிழமையே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷமா. அப்ப வியாழக்கிழமை பாப்போம். சரிங்க, அப்ப நாங்க வரோம். சரி. அப்புறம் நாங்க வந்து பேசினது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லங்க, ஒரு நல்ல விஷயம் பண்றப்ப 4 பேரோட கண்ணு படும்ல, அதான் சொல்றோம். அதுவும் வாஸ்தவம் தான். எவன் கண்ணு பட்டுச்சோ எனக்கு இந்த மில்ல விக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேமா. சரிங்க பார்வதி, நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க, நான் சாப்பிட்டு சரிங்க பேசுறேன். மாமா. சரிங்க சம்பந்தி, வா. சார், நான் சொன்ன மாதிரி இவங்க உங்க மில்ல வாங்கிடுவாங்க. அப்புறம் நம்ம பேசின மாதிரி 20% கமிஷனை கொடுத்துடணும். 15 கோடிக்கு 30 லட்சம் பணமாவே எனக்கு கொடுத்துருங்க. நான் சொன்னா சொன்னதுதான். நான் எப்போதுமே காசு விஷயத்துல கரெக்டா இருப்பேன்னு உங்களுக்கும் தெரியும்ல. கவலையே படாதீங்க. இதை மட்டும் கரெக்டா முடிச்சு கொடுத்துருங்க. உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை அன்னைக்கே கொடுத்துட்றேன். என்ன 2 பேரும் அரண்டு போய் பாக்குறீங்க? இதை எப்படி மாமா பண்ண முடியும்? சரியா போச்சு. ஐயோ, இந்த விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், எங்களை கொன்னே போட்டுருவாரு. இப்படி பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது சம்பந்தி. ரிஸ்க் தான். ஆனா இதை விட்டா உங்க 2 பேத்துக்கு வேற வழியே இல்ல. எப்படியாவது செஞ்சு முடிச்சிருங்க. கரெக்டா வருமா? அண்ணன் கிட்ட போய் எப்படிங்க கையெழுத்து வாங்குறது? சம்பந்தி, நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். இத பாருங்க, சீனு மாப்பிள்ள பேர்லயும் சொத்து இருக்கணும்ல. ககலைக்குன்னு ஒரு பங்கு போயிட்டா உங்களுக்குன்னு ஒரு பங்கு வருமா இல்லையா? சீனு மாப்பிள்ளைக்கு இதை விட ஒரு பெரிய துணி கடை வச்சு கொடுக்கலாம்ல. அண்ணி, மாமா சொல்றதும் சரிதான். எத்தனை நாள் தான் நம்ம இந்த வீட்டுல வேலைக்காரங்களாவே இருக்க முடியும்? நாமளும் கொஞ்சமாவது வாழ்க்கையில செட்டில் ஆகணும்ல. சரியா சொன்ன பார்வதி. அதுக்கு தான் நான் கையோட பொருளை கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க சம்பந்தி, உங்க கையால உங்க அண்ணன் கிட்ட கையெழுத்து வாங்கிருங்க. சகல மட்டும் கையெழுத்த போட்டார்னா காரியம் சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆனா இந்த டாக்குமெண்ட் விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆகும். கையெழுத்த போட்டதுக்கு அப்புறம் சொத்து கிடைக்குதுல்ல, அப்புறம் என்ன நடந்தா நமக்கு என்ன, அதை பாத்துக்குவோம். சரி மாமா, நாங்க கையெழுத்து வாங்கிடுறோம். சரி மாமா. அத்தை உள்ள வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. அதான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. நீங்க கேட்ட டாக்குமெண்ட் எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு மாமா. சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல மாமா, நீங்க முடிச்சிட்டு கொடுங்க, நான் போய் பீரோல வச்சிடுறேன். நாம கொடுத்த அந்த டாக்குமெண்ட படிக்க விட்டுறவே கூடாது. மாமா. என்ன? என்ன மன்னிச்சிருங்க மாமா. எதுக்கு? இல்ல, இந்த வீட்ல என்னென்னமோ பிரச்சனை நடக்குது. அதுவே உங்க மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். இதுல நான் வேற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு வேற கேட்டேன். அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் அப்படி பண்ணிருக்கவே கூடாது. இல்லம்மா,
நீ சிவாவுக்காக தான் கேட்டேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா அவனை நினைச்சு நீ கவலைப்படாத. சிவாவுக்கு எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். சொத்தை பிரிச்சு என்ன ஆக போகுது? என்ன மாமா? அப்போ நீ பிரிச்சு கொடுக்க சொன்ன, அப்படி பண்ணிருந்தா இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல ஒன்னா இருக்க முடியுமா? ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப சுலபம் பார்வதி. ஆனா அதுக்கான விளைவு என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். நீ சிவாவை நினைச்சு கவலைப்படாத. இந்த வீட்டு மருமகளா உன் கடமை ஒண்ணுதான். நம்ம குடும்பம் உடையாம பாத்துக்கணும். சரிங்க மாமா. இதை எடுத்துட்டு போய் உங்க ரூம்ல வச்சு. சரி. பார்வதி, எது கூப்பிடுறாரு? ஒரு நிமிஷம். சொல்லுங்க மாமா. நான் வயல் வரைக்கும் போறேன். சிவா வந்தா அவனை அங்க வர சொல்லிடு. அங்க கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்க மாமா, நான் சொல்லிடுறேன். சுபா